This video sponsored by Bymote. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் சேலஞ்சஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ். நம்ம இன்றைக்கி ஸ்கேலை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாலேஜ் கேதரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலான்னு சும்மா உங்களால் சொல்ல முடிஞ்சால் நீங்கள் சொல்கிறது வந்து இதை வச்சு கோடு போடலாம், வேறு என்ன பண்ணலாம், சென்டிமீட்டர் அளத்து இது பண்ணலாம், அப்படி இப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் இந்த ஸ்கேலை பற்றி நான் முழு விஷயத்தை சொல்கிறேன். இது மெஷர்மெண்ட் கன்வர்சேஷன் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு தர போகிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து இதை என்னென்னு சொல்லுவீங்க, சின்ன ஸ்கேலு, இப்போ இந்த ஸ்கேலை வந்து பெரிய ஸ்கேலு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அது வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்போல்லாம் வந்து இது 1/2 அடி ஸ்கேல், இந்த ஸ்கேலை வந்து 1 அடி ஸ்கேல் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த 30 சென்டிமீட்டர் ஸ்கேலை, அதாவது இப்போ பேசிக்லேருந்து வரேன் நான். இது 1/2 அடி ஸ்கேல், அது 1 அடி ஸ்கேல், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் என்ன சொல்லுவீங்க, 1 சென்டிமீட்டர். இந்த 1 சென்டிமீட்டருக்கு நடுவில் எத்தனை கோடு, சின்ன கோடு இருக்குதுன்னு நீங்கள் எண்ணி பார்த்துருக்கீங்களா? அதை பாருங்கள், கரெக்டாக 10 கோடு இருக்கும். இந்த பெருசோடு சேர்த்து 10 கோடு இருக்கும். அதை தான் மில்லிமீட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 1 சென்டிமீட்டருக்கு நடுவில் 10 மில்லிமீட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சின்ன கோடை தான் 1 மில்லிமீட்டரும்பாங்க. 10 கோடு இருக்குன்னா 10 மில்லிமீட்டர். அப்போ இந்த 15 சென்டிமீட்டர் ஸ்கேலில் 150 மில்லிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த 1/2 அடி, இதை ஏன் 1/2 அடிங்கிறாங்கன்னா, அது 1/2 ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து 15 சென்டிமீட்டர் 1/2 அடின்னு சொல்லுவாங்க, அதாவது 1/2 ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எத்தனை இன்ச் இருக்குன்னா 1 2 3 4 5 6 இன்ச்சஸ் இருக்கும். அதே மாதிரி இதை இன்னொரு மடங்கு சேர்த்து வச்சது தான் 1 ஃபீட் ஸ்கேல். இந்த 1 ஃபீட் ஸ்கேல் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கும். அது மாதிரி இதுக்கு நடுவுலையும், இந்த 1 சென்டிமீட்டருக்கு நடுவுலையும் 10 மில்லிமீட்டர் இருக்கும். அப்போ 30க்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ 300 மில்லிமீட்டர் இருக்குது. இதுக்கு வந்து எத்தனை இன்ச்சஸ் இருக்குன்னா அது 6. அப்போ அதோட இது டபுள் மடங்காக இருக்கும். அப்போ இதுக்கு வந்து எத்தனை இன்ச் இருக்கும், 12 இன்ச் இருக்கும். அப்போ நீங்களே இது பண்ணுங்கள். இப்போ இந்த 1/2 ஃபீட் ஸ்கேல்னால் என்ன, 15 சென்டிமீட்டர். 1 ஃபீட் ஸ்கேல்னால் 30 சென்டிமீட்டர். இப்போ இந்த 1/2 ஃபீட் ஸ்கேலில் வந்து எத்தனை இன்ச் இருக்கும், 6 இன்ச் இருக்கும். இப்போ இந்த 1 ஃபீட் ஸ்கேலில் வந்து அதே டபுள் மடங்காக பண்ண மாதிரி 12 இன்ச்சஸ் இருக்கும். இதில் வந்து 15 சென்டிமீட்ரு, இது அது டபுள் பண்ண மாதிரி 30 சென்டிமீட்ரு. இதில் 150 மில்லிமீட்டர், இது வந்து 300 மில்லிமீட்டர். அதை டபுள் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே. இதை ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு பேர் தெரியும். இதுக்குலேருந்து இது வரைக்கும் சென்டிமீட்டர், நடுவில் இருக்க சின்ன கோடு மில்லிமீட்டர். அதே மாதிரி இங்கே கீழே பெரிய பெரிய கோடு, இதில் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே கீழே இந்த பெரிய கோடெல்லாம் இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மறக்காமல் இருக்க ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கான அடுத்த வீடியோ, அதாவது மெஷர்மெண்ட், இந்த 1 சென்டிமீட்டர் வச்சு கன்வர்சேஷன் பண்ணுறது, அந்த வீடியோ வந்து அடுத்த இதில் பார்க்கலாம். தேங்க்யூ. இதுபோல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.